ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த நாட்டுக்கோழி பண்ணையில் நேற்று போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 இது வந்து பார்ட் 2. போன வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அந்த சிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10-20 நாளைக்கு மேலே தான் மீன் குஞ்சுகள் கொடுக்கணும். ஏன்னா அது ஃபஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அது சளி பிடிச்சிக்கும், அதுக்கு எப்படி சாப்பிடணும் கூட தெரியாது. ஏன்னா அதுக்கு வாயும் பத்தாது. ஒரு 20 நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம மீன் குஞ்சுகள் இருக்கும் தெரியுங்களா, இந்த கப்பீஸ் குட்டின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம ஆத்தோரத்தில் போனால் கைக்கு ஒரு மீன் இந்த ஒரு மீன் குஞ்சுங்க அது இதுன்னு பிடிச்சி அதை கொடுக்கலாம். இல்லைன்னா குட்டை ஓரமாக இருக்க தவக்காய் குட்டையை அதை வச்சு தவக்காய் குட்டியில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு நல்லா வச்சுருங்க. அதோட சாப்பிட்டு அந்த எச்சமெல்லாம் வெளியே வந்துடும். 2-3 நாள் வாட்டர் சேஞ்ச் பண்ணி வைங்க. 3ஆவது நாள் எடுத்து கொடுங்க. அதுவும் மத்தியானத்தில் மட்டும் வைங்க. இந்த மீன் குஞ்சுகள் அப்புறம் அந்த தவக்காய் குட்டிகளாக பிடிச்சிங்கன்னா மத்தியானத்தில் மட்டும் வைங்க, சரிங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொன்ன மாதிரியே தான் அந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு இது பார்ட் 2 தான். அதாவது நான் போன வாட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த நம்ம சோயாபீன்ஸ் போட சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி போடணும்னு சொல்லலை. நம்ம நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம கையில் நல்லா அந்த உருளைக்கிழங்கை எப்படி நல்லா குருமா மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா நசுக்குனாவே அப்படியே சாப்பாடாட்டாயிரும். அந்த மாதிரி பதத்தில் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சுருங்க. ட்ரை பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ட்ரை பண்ணுங்கள். 2 மணி நேரம் ட்ரை பண்ண பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாப்பாடோட இது தருணத்துக்கு வந்துடும். அதை எடுத்து நீங்கள் சிக்ஸுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் மத்தியானத்தில் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக முட்டை கொடுக்கலாம். இல்லை என் குஞ்சுகளுக்கு வந்து டாப் எனர்ஜி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இளைஞர்கள் எல்லாம் இந்த பண்ணைக்குள்ள காமிச்சிட்டாங்க, கட்டு சேவல் பண்ணைக்குள்ள. அவங்களுக்கு வந்து எப்படின்னா தனியாக ஒரு ஃபுட் ஸ்டெப்பே இருக்குது. இந்த மாதிரி கொடுத்தா தான் சிக்ஸு வளர்த்த முடியும்னு. இது வந்து நார்மலாக நம்ம கேரண்டியாக சண்டைக்கு கொடுக்கும்போது, ஏன்னா சண்டைக்கு மட்டும் மெயினாக டார்கெட் பண்ணி வளர்த்தும் போது அப்போ வந்து நம்ம வேறு மாதிரி ஃபுட் கொடுக்கணும். அதை பற்றி வீடியோ வேணுன்னா கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக இருக்க நம்ம கறி கோழிக்கு வளர்த்துறோம், இல்லை நம்ம ஒரு சண்டைக்கே வளர்த்துனாலும் இதுவும் செட் ஆகும். என்னதான் இருந்தாலும் நம்ம முந்தின வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த தீவனத்தை பற்றி சொல்லியிருப்பேன். கறி வெள்ளை அடிச்சுன்னா அந்த குஞ்சுகளை வாங்கவே மாட்டாங்க. பெருசான அப்புறம் நம்ம கறிக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அவங்களே வந்து இது வந்து நாட்டுக்கோழி நம்மளுக்கு தெரியும், ஆனால் வளர்த்துறவங்க நம்மளுக்கு தெரியும். நம்ம 4000 போட்டு சேவலை எடுத்து உடச்சி குஞ்சுகள் எடுத்து வச்சாலும் அதோட கறித்தன்மை வந்து காட்டி கொடுக்கும். பச்சை மேய்ஞ்சாதாங்க சேவல்கள்லாம் நல்லாயிருக்கும், சரிங்களா? பச்சை மேயணும், கறி மஞ்சள் அடிக்கணும், வால் கட்டினாலும் நீட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சேவல் தர மட்டும் சண்டை போட்டால் கூட அதுக்குன்னு மதிப்பு தனியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆந்திரா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க காலோட வைப்ரேஷன் மட்டும் தான் சண்டை பார்ப்பாங்க. இப்போ தான் வந்து ஃபேன்சி ரக மாட்ட நல்லா ஹை ஃப்ளை செட்டு அப்படின்லாம் பார்க்குறாங்க. நம்ம பாரம்பரிய தமிழ் கதையில் பார்த்திங்கன்னா முழுக்க காலோட ஊக்கம், சேவலோட கம்பீரம், நல்ல வால் தோரணை, நம்ம நல்லா ஒரு உடம்பு கெட்டியோடு இருக்கும். சேவல் அப்படியே கையில் தூக்கினா ஒரு கையில் தூக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாங்க கோழியில் வந்து வளர்த்தி எடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டா ஒரு 7 மாதம் கோழி துரத்துதுன்னு தெரிஞ்சாவே 6 மாதத்தில் பிடிச்சி கட்டுத்தர போட்டுடுறாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பட்டா வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும்போது அது ஒரு 3 கிலோ வந்துடும். 3 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ வரதும்போது அது 2வது விஷயம். 3 கிலோ வரதுக்கு 4 கிலோ வருது, அது 2வது விஷயம். கோழியோட உடல் கட்டுமானம் இருக்கணும். கட்டுமானம்னா கோழியோட தோரணம், அதாவது ஒரு ப்ரீடிங்க்கு பட்டா எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா பெருவீட்டில் குஞ்சு வரும். அந்த எடுத்து நீங்கள் ப்ரீடிங் போட்டிங்கன்னா கட்டில் நிறுத்தி அதிலேருந்து வர சிக்ஸுக்கு நல்லாயிருக்கும். இதை பற்றி தனியாக டாப்பிக்கே பேசலாம். நான் இன்றைக்கி வந்த டாப்பிக்கே வேறு, அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறோம் நம்ம சேனலில். ஓகே, இந்த சிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட் 2 தான். அதுக்கப்புறம் நீங்கள் நான் நேற்று அன்றைக்கி சொன்ன மாதிரி, அதாவது போன வீட்டில் சொன்ன மாதிரி இந்த மீன் குஞ்சுகள் கருவாடு கொடுக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு கருவாடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு வந்து நீங்கள் மருத்துவ வேளாண்மை சொல்லலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு தனியாக வீடியோ வேணுன்னா கரெக்டாக நம்ம சேனலுக்கு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து அடிக்கடி போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே பண்ணுறது வந்து சும்மா ஒரு ரஃபாக தான் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம சேவல்களெல்லாம் காட்ட மாட்டோம், கோழிகளெல்லாம் காட்ட மாட்டோம். இது சும்மா பட்டா குஞ்சுகள் தெரிஞ்சிட்ருக்கோம். இதை வேணால் அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஆடியோ மட்டும் தான் நம்ம வேறு மாதிரி பேசுவோம், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸுக்கு அந்த மதியான நேரத்தில் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போடுங்க. ஏன்னா மதியான நேரத்தில் அதுக்கு தீவனம் வைக்காதீங்க. காலையில் ஒரு டம்ளரில் 1/2 டம்ளர் மட்டும் வைங்க. கோழிகளுக்கு தனியாக கம்பு கொடுங்க.
இது வந்து நீங்கள் எந்த மாதிரி வளர்த்துறீங்களோ அதை பொறுத்து கோழி தனியாக கொடுக்கலாம், இல்லை கோழியோட குஞ்சுக்கு போகிறது இந்த டம்ளரோட அரை டம்ளர் போட்டிங்கன்னா 1 டம்ளர் போடுங்க, கோழி சாப்பிட்டுக்கும். இது வந்து ஒரு 1 மாதத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா குஞ்சு வந்து நல்லா வெயிட் காட்டும். இப்போ நிறைய பண்ணையர்கள் உருவாகிட்டாங்க, அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சிக்ஸ் எடுத்து தனியாக பிரித்து வச்சாலும் சரி, ப்ரூடிங் போட்டு வச்சாலும் சரி, கோழி கூட விட்டு ப்ரூடிங் இது பண்ணாலும் ஓகே. கோழி கூட விட்டுட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் பில் மிச்சம், கோழியே கவனிச்சிக்கும். நீங்கள் சிக்ஸுக்கு மட்டும் ரிங்கில் அப்படியே சிக்ஸோட ஒரு 3 மாதம் வைங்க. கோழியை 2 மாதத்தில் தூக்கிடுங்க. 3ஆவது மாதம் ஃபுல்லாக நீங்கள் குஞ்சுகளுக்கு வந்து முளைக்கட்டின கம்பு, கருவாடு, கடலக்கொட்டை, புண்ணாக்கு அதை ஊற வச்சு ஒவ்வொரு டைம் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சில போனதையும் சரியாக சொல்ல முடியல, சில சாப்பாடுகள் வந்து நான் கோழி குஞ்சுகளுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதை சொன்னது போக இது வந்து புதுசு. நம்ம வந்து கூட்டில் இருக்கும்போது குஞ்சுகளுக்கு வந்து பசுந்தீவனம் கொஞ்சம் வளர்க்கணும். அதுக்காக முளைக்கட்டின கம்பு கொடுக்கலாம். புண்ணாக்கு வகையில் கடலக்கொட்டை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இதெல்லாம் இந்த 2 புண்ணாக்கும் அதே மாதிரி சோயா முறை சொன்ன பார்த்தீங்களா, அதோட ஃபார்மேட்லேயே பண்ணணும். ஏன்னா சளி பிடிச்சிக்கும். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு சளி பிடிச்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு சிக்ஸு நீங்கள் சளி பிடிக்குதுன்னா நாளைக்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிக்ஸுக்கெல்லாம் சளி பிடிச்சிக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்து மறுநாள் எடுத்து 2 மணி நேரம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சாப்பாடு பிணையிற மாதிரி பிணைஞ்சி சிக்ஸுக்கு வச்சிங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடும். மதிய நேரத்தில் மட்டும் வைங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். மற்ற நேரத்தில் காலையிலேயே வைக்கக்கூடாதுன்னா காலையில் பனியோட இதாக இருக்கும். வெயில் அடித்தாலும் சரி, மழை காலத்துலேயும் சரி, சும்மாவே குளிர் காற்றடிக்கும். அப்போ தான் நீங்கள் சிக்ஸுக்கு வந்து சுற்றி கவர் பண்ணியிருக்கும் போது உள்ளே இந்த கோல்டு கண்டக்டை கொண்டு போய் ஃபுட்டு வச்சிங்கன்னா சளி பயங்கரமாக ஏறும். சரிங்களா? அந்த மாதிரி தாங்க இப்போ சிக்ஸுக்கு வளர்த்தணும். ஏன்னா சிக்ஸுக்கு வந்து மெயின் ஒரு பண்ணை தொடங்குறமோ, இப்போ லட்சக்கணக்கில் போட்டு சேவல் வாங்கினாலும் இளம் குஞ்சுகள் பராமரிப்பில் முக்கியம் கொடுக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு 3 மாதம் வரைக்கும் அதில் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான், குழந்தைய கவனிக்கிற மாதிரி கவனித்தா மட்டும்தான் உங்கள் பண்ணை சக்ஸஸ் ஆகும். இந்த எல்லார் பண்ணையும் சொன்ன மாதிரி தான். நீங்கள் சிக்ஸுக்கு சின்ன சிக்ஸு தானே, கோழி கூட பார்த்துப்போம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா மேட்ச்சில் இருக்கும்போது கூட சரியான லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா லெவல் அடிச்சுட்டு போவோம், காக்கா தூக்கிட்டு போவோம், பருந்து தூக்கிட்டு போவோம், கீரி தூக்கிட்டு போவோம், அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் உங்கள் கேஜ்லேயே வச்சுட்டு 3 மாதத்துக்கு மேலே அதை எடுத்து வெளியே விட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்கள் வேக்சின் போடணும், வேக்சின் போட்டுக்கலாம். வேக்சின் போடாமையும் கோழி வளர்த்துறாங்க. நீங்கள் அளவாக இருந்துச்சுன்னா வேக்சின் போட தேவையில்லை. ஆனால் அவங்க சுற்றி ஏரியாவில் கோழி வளர்த்துனாங்கன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வேக்சின் போட்டு தான் ஆகணும். அப்புறம் வந்து தேங்காய் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, அப்புறம் இப்போ நிறைய புண்ணாக்கு வந்துடுச்சுங்க. அதெல்லாம் நீங்கள் அளவாக வச்சு பழகிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பட்டா வரும்போது ஒரு ஜெயின்சாட்டிக்கான லுக்கில் வருங்க பட்டா. மேட்ச்சில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா சிக்ஸ்லேருந்தே நல்லா கொழுப்பு சத்து தீவனமாக கொடுத்தோம்னா அது வளர அதுக்கு மேட்ச்சில் போக போக சாணம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா பயங்கரமாக பட்டா பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதங்கும் போது 3 கிலோ வரதுங்க, 4 கிலோ அந்த மாதிரிக்கே வந்துடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஜெயின்சாட்டிக்கான பட்டா மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ தான் விற்பனைக்கூட வியாபாரத்துக்கும் நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு சேவல் நல்லா பார்த்தா கம்பீரமாக இருந்துச்சுன்னா எவனும் தட்டி பேசாமல் சேவல் நம்மக்கிட்ட வாங்குவோம். சரிங்களா? இன்றைக்கான வீடியோ இந்த 2 தாங்க சொல்ல வந்தேன். அது போக மேலும் கருத்துக்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சேவலுக்கு எடுத்தாலும், அதாவது நீங்கள் டாப் லைனாக சேவல் எடுத்தாலும் அதோட சிக்ஸுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேறு ஃபுட் மெத்தட் இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக வளர்த்தலாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக. அதுக்கு வீடியோ வேணால் நம்மளுக்கு கரெக்டான கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய நம்பர்கள் என் நம்பர் கேட்குறீங்க, அது நம்ம இப்போ தர முடியாதுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வேணால் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.